ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எக் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 முட்டை, கொஞ்சமாக கேப்சிகம் எடுத்துக்கோங்க, இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பல்லு பூண்டு, அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1/4 துண்டு இஞ்சி, அதையும் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/4 கப் பெரிய வெங்காயம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். வாங்க இந்த எக் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க 4 முட்டையையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாம். அதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா எக் பீட்டர் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துடலாம். அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் சுற்றி எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றி ஒரு இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கீழ்த்தட்டு மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி வச்சுருக்க எக்கை வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா வெந்துருச்சு எக்கு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிடலாம். சுற்றி ஒரு நைஃப் வச்சு எடுத்து விடுங்க எக்கை. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பிளேட்டில் இந்த எக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு நைஃப் வச்சு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் நீங்கள் க்யூப்ஸ் கட் பண்ணிட வேணாம். இதுதான் கரெக்டான சைஸ். ஸோ இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் எந்த லம்ஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியும் சேர்த்துறாதீங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை துண்டுகளை கலக்கி வச்சுருக்க மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து ஒவ்வொரு துண்டுகளாக நீங்கள் எண்ணெயில் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால நம்ம முட்டை துண்டுகளை மொத்தமாக சேர்ந்து டிப் பண்ணி எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு பீஸாகவே நீங்கள் எடுத்து போடுங்க. ஃபயரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ரொம்ப கருகிடாமல். இந்த மாதிரி நல்ல பஃபியாக நம்மளுக்கு முட்டை துண்டுகள் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தனி பிளேட்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் நம்ம சேர்த்துடலாம். இஞ்சியும் பூண்டும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனையும் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் எண்ணெயில் வதங்கினதும் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம பேலன்ஸ் இருக்கிற 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க எல்லா சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். சோயா சாஸ் எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கலரில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வந்த உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக் க்யூப்ஸை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2-3 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எக் க்யூப்ஸ் கூட நம்ம ஊற்றிருக்க சாஸும் அண்ட் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பேன்லேயே. இந்தளவுக்கு நீங்கள் ட்ரையாக பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்ல செமி சாலிட் கிரேவியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கிரேவி பதத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதை ரைஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.